இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, திரு அண்ணாமலை அவர்கள் வந்துட்டு பாஜகவிலிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டு, இப்போ வந்து புதுசா வந்து ஒரு இயக்கத்தை வந்து ஆரம்பிச்சிருக்காரு. வி த லீடர்ஸ் அப்படின்றத பத்தி. ஸோ ஓவராலா இந்த இயக்கம் பத்தி உங்களுடைய கருத்து என்ன சார்? பெரும்பாலும் அண்ணாமலை ஆதரவாளராக இருந்தவங்க தாவேக்கு ஆதரவாளராக மாட்டாங்க. அப்ப இந்த இந்த வெற்றி வந்து அண்ணாமலைக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்குது. நம்ம ஒரு தனி கட்சி ஆரம்பிக்கலாம், நமக்கான ஆதரவாளரும் அங்கே சேர்ந்து போயிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு முயற்சி வருது. அது பாஜகவினுடைய அப்படிங்கும்போது அந்த இளைஞர்களுக்கான ஒரு அரசியல் தாக்கத்தை தீர்க்கிறதுக்கு எங்க இடம், யார் தலைவர் அப்படின்னு அவங்க அப்படியே சுத்திட்டு இருக்கப்போ தான் ஆட்டோமேட்டிக்காக விஜய் வந்து மாற்றுறாரு, அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. இப்போ விஜய் பண்ணக்கூடிய ஏறக்குறைய அதே அரசியலை தான் அண்ணாமலை முன்வர். இளைஞர்களை குறிவைத்து, ஜென்சி இளைஞர்களை குறிவைத்து, அதனால சோசியல் மீடியாவில் தன்னுடைய கண்டிப்பா இது ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா, அண்ணாமலை பேசிட்டு இருக்கும்போது திருமாவளவன் நிறைய இப்போ வந்து பெருசாக குறிப்பிடலை, அது ஒரு குறையாகவே வந்து பார்க்கப்பட்டுட்டு வருது அப்படின்னும் போது எதை புறக்கணிக்கிறார் அண்ணாமலை? ஒரு சந்தேகம் இருக்க தான் செய்யுது. ஏன்னா பாஜகவால் ஈர்க்கப்பட்டு பாஜக சித்தாந்தத்தில் உள்வாங்கி அந்த அரசியலுக்கு போனது. ஆமாம், ஆக்சிடென்டலாலாம் அவர் போல. அப்படிங்கும் போது ஒரு சந்தேகம் எல்லோருக்குமே இருக்கு. விஜய் பண்ண அரசியல் இருந்து கொஞ்சம் ஒரு சாஃப்டான இந்துத்துவ அரசியலை பண்ணுவார். இந்துத்துவ அரசியல் இருக்கும், அப்போ கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இதை எதிர்த்து தான் அதை அரசியல் பண்ண போறாரு. விஜயினுடைய அரசியல் எதிர்த்து தான் அவர் அரசியல் பண்ண போறாரு. அப்போ அது புதிய குரல் நேர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு சுபேர் அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, திரு அண்ணாமலை அவர்கள் வந்துட்டு பாஜகவிலிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டு இப்போ வந்து புதுசாக வந்து ஒரு இயக்கத்தை வந்து ஆரம்பிச்சிருக்காரு, வி த லீடர்ஸ் அப்படின்றத பற்றி. ஸோ ஓவராலாக இந்த இயக்கம் பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார்? அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் பாஜகவில் வந்து ஒரு ஒரு பெரிய வளர்ச்சி அண்ணாமலை பாஜக கொடுத்தாருங்கிறத மாற்றுக்கிறது கிடையாது. ஏன்னா அண்ணாமலை வருகைக்கு முன் பாஜக, அண்ணாமலை வருகைக்கு பிறகு பாஜகன்னு பிரித்து பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது. ஒரு பரபரப்பான அரசியல்வாதி, யங்ஸ்டர், ஒரு தமிழர் அப்படிங்கும்போது அவர் மத்தியில் ஒரு பெரிய ஒரு தாக்கம் இருந்தது. ஆளும் கட்சி அன்னைக்கு இருந்த திமுகவை எதிர்த்து ஒரு பரபரப்பான அரசியல் செய்கிற போது இளைஞர்கள் கூட்டம் ஒரு பெருசாக வந்தாங்க. அதற்கு பிறகு 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணாமலையினுடைய அறிவுரைப்படி தனிச்சு நிற்கலான்னு கிட்டத்தட்ட ஒரு 10-11% வரைக்கும் வாக்கு வாங்கினாங்க. அதில் ஒரு இடத்துல வெற்றி பெற முடியல. அதற்கு பிறகு அண்ணாமலை கொஞ்சம் ஓரம் கட்டப்பட்டார், இல்லை இவரே ஒதுங்கிக்கிட்டாரான்னு தெரியல. கிட்டத்தட்ட ஒரு 18 மாதமாக இல்லை. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலையும் கூட 5 தொகுதிகள் அவருக்கு வந்து பொறுப்பாளராக கொடுத்தாங்க. அப்போ அது வந்து அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, நான் பார்க்க முடியாதுன்றதில் வந்துட்டார். அண்ணாமலையின் ஆதரவாளராகன்னு சொல்லப்பட்ட பலருக்கும் கூட வாய்ப்புகள் மறுக்கப்பட்டது. அப்போ இவர் என்ன முடிவெடுக்க போகிறார், அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பிக்க போகிறார் அப்படிங்கிற ஒரு செய்தி பரவலாக போச்சு. அதை தொடர்ந்து டெல்லிக்கு போய் உள்துறை அமைச்சரை பார்த்தார், பிரதமரை பார்த்தார், கட்சி தலைவரை பார்த்துட்டு இன்றைக்கி வந்து தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை கொடுத்தார். ராஜினாமா ஏற்றுக்கிட்டாங்க. அதை தொடர்ந்து அவர் நேரடியில் பேசிட்டார். அதுவும் சோஷியல் மீடியா நேரடியில் பேசுகிறார். அதாவது இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு மற்றும் யூடியூப்பில் வந்து லைவாக பேசுகிறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, நான் வந்து கிட்டத்தட்ட பல வருடமாக ஒரு தாக்கத்தோடு இருந்தேன், அந்த தாக்கத்தின் வெளிப்படாக பாஜகவோட சேர்ந்தேன். பட் பாஜகவோட சேர்ந்த அளவுக்கு என்னோட சுதந்திரமாக அங்கே ஒரு அளவுக்கு மேலே வேலை செய்ய முடியல. அதனால் நம்ம வந்து இவ்வளோ நாள் பயணம் பண்ணிவிட்டு நான் வெளியில் வந்துட்டேன். ஆனால் ஒரு இடத்துல இருந்து வெளியில் வரப்போ நாங்கள் நாகரிகமாக சொல்லிட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாரையும் பார்த்துட்டு சொல்லிட்டு வந்துட்டு அப்படின்னு பேசுகிறாரு. அப்போ நம்ம ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம். அதில் வந்து எல்லாரும் வேணுங்கிறவங்களாம் சேரலாம். அதில் சேர்ந்தவங்கள அவங்க வந்து அரசியல் படுத்திட்டு வரக்கூடிய உள்ளாட்சி அமைப்புகளில் அவங்க போட்டியிடுவாங்க அப்படின்னு ஒரு வேலையை சொல்கிறாரு. அது கட்சியாக மாறுன்றார். அப்போ இந்த ஃபவுண்டேஷனில் ஒரு மெம்பர்ஷிப் சேர்த்துட்டு அந்த மெம்பர்ஷிப் சேர்ந்தவங்கள ஒரு அரசியல் பயிற்சி மாதிரி கொடுத்துட்டு. ஆனால் துவக்கின உடனே அவ்வளோ பேர் போய் சேர்ந்துருக்காங்களே, மக்களுக்கு அவ்வளவு அரசியல் தாகமா சார்? இல்லை, கண்டிப்பாக நல்ல கேள்வி. இது 2016க்கு பிறகு தமிழ்நாட்டில் அரசியலுக்கான ஒரு வெற்றிடம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அந்த வெற்றிடத்தை யார் நிரப்புவாங்க, வெற்றிடத்தை காற்று நிரப்புவாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த வெற்றிடத்தை விஜய் நிரப்பினார் அப்படிதான் சொல்லணும். விஜய் நிப்பாட்டி வைத்த வேட்பாளரை பார்க்க நிரப்பிட்டார்னு வச்சுக்கலாமா? நிரப்பி தான் ஆட்சிக்கு வந்துட்டாரே. விஜய் நிப்பாட்டி வச்சிருந்த வேட்பாளர் யாரும் தெரியாது, விஜய் பிரச்சாரத்துக்கே போல, விஜய் கொள்கையவே சொல்ல, நான் என்ன பண்ண போறேன்னு சொல்லலை அப்படின்னு இருந்தும் கூட ஒரு 108 தொகுதி அவர் கொடுத்துட்டாங்க. நீ தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஆயிட்டார். அப்போ அந்த ஒரு அரசியல் வறட்சி இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கு காரணம் என்னன்னா, ஜெயலலிதாவும் எம்ஜிஆர் கலைஞர் அவருடைய மறைவுக்கு பிறகு ஒரு இளைஞர்களுக்கான ஒரு இடம்ங்கிறது 2 கட்சியுமே அலோவ் பண்ணாமே வச்சுருக்காங்க. திமுக அதிமுகவில் ஒரு இளைஞர்கள் ஈர்க்கிற மாதிரியான ஒரு அங்கே ஒரு விஷயம் இல்லை. ஆற்றல் மிக்க தலைவர்கள் இல்லை, ஒரு ஆற்றல் மிக்க ஒரு பேசக்கூடிய ஒரு கரிஸ்மாட்டிக் லீடர் இல்லை. அப்போ அங்கே அந்த அரசியல் அவர்களுக்கு ஒரு மாதிரி ட்ரை ஆகுது. அப்போ புதியவர்களுக்கான வாய்ப்பு இல்லை, இளைஞர்களுக்கான வாய்ப்பு இல்லை.
அங்கே போய் நம்ம இப்படி அரசியல் அந்த அரசியல் இந்த ஸ்டைல் இருக்கு இல்லையா, அதுவே அவங்களுக்கு பிடிக்கல. அடுக்குமொழி அரசியல் பேசிக்கிட்டு, பழைய அரசியல் பேசிக்கிட்டு, வன்ம அரசியல் பேசிக்கிட்டு, அவர் திட்டிக்கிட்டு, இவர் திட்டிக்கிட்டு, புள்ளி விவரங்கள் பேசிக்கிட்டு, இந்த அரசியலில் வந்து ஒரு வேஷ்டியை கட்டிக்கிட்டு, ஒரு மேடையை போட்டுக்கிட்டு, இந்த அரசியல் அவங்களுக்கு பிடிக்கல. அப்போ இப்போ உள்ள காலம் மாறி போய் காலத்துக்கு தக்கன அரசியல் ஏற்படணும். அந்த அரசியலுக்குள்ளே அவங்க பண்ணவே இல்லை. அதனால தான் எங்கே அந்த இளைஞர்கள் இருக்காங்க, 18-40 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய எங்கே அந்த இளைஞர்கள் இருக்காங்களோ அவர்களிடம் தேடி போய் அரசியல் பண்ணி அரசியலை சொல்லி ஆட்சியை பிடிச்சார். அப்போ அவங்க இருக்கிற இடம்னா சோசியல் மீடியா. சோசியல் மீடியாவினுடைய தாக்கம் இந்திய அளவில், உலக அளவில் இன்றைக்கி பெரிய அளவில் ஒரு மாற்றத்தை கொடுத்துக்கிட்டே, நேபாளாக இருக்கட்டும், இலங்கையாக இருக்கட்டும், இந்த மாதிரி பல நாடுகளில் பார்த்துட்டு இருக்கோம். தமிழ்நாட்டில் அதை ஒரு முன்மாதிரியாக வச்சு அவங்க ஒரு முயற்சி எடுக்கிறாங்க, புதிய முயற்சி எடுக்கிறாங்க. அது அவங்களுக்கு கை கொடுத்துருச்சு, ஆட்சி மாற்றம் வந்துருச்சு. இப்போ ஆட்சி மாற்றம் வந்த பிறகு அண்ணாமலையினுடைய அந்த ஒரு ஒதுக்கி இருந்தார் இல்லையா, எந்த ஆக்டிவும் இல்லாமல் இருக்கிறப்ப அண்ணாமலை நம்பி ஒரு பெரும் இளைஞர்கள் கூட்டம் பாஜகவில் சேர்ந்தாங்க. இப்போ அவர்கள் அண்ணாமலையே ஒதுக்கி இருக்கிறார், அண்ணாமலைக்கான வாய்ப்புகள் மறுக்கப்படுகிறது அப்படிங்கும் போது அவங்க அப்படி மொத்தமாக வந்து தாவேகா பக்கம் ஷிஃப்ட் ஆகிட்டாங்க. பெரும்பாலும் அண்ணாமலை ஆதரவாளராக இருந்தவங்க தாவேகா ஆதரவாளராக மாறிட்டாங்க. அப்போ இந்த வெற்றி வந்து அண்ணாமலைக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கு, நம்ம ஒரு தனி கட்சி ஆரம்பிக்கலாம், நமக்கான ஆதரவாளரும் அங்கே சேர்ந்து போயிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு முயற்சி வருது. அது பாஜகவினுடைய ஆசீர்வாதத்தோடு இன்னைக்கு ஒரு இயக்கம் ஆரம்பிச்சு அது கட்சி. இப்ப அண்ணாமலை வந்து தனியா வந்து ஒரு இயக்கம் ஆரம்பிச்சிருக்காரு, கட்சியாக மாறும், தேர்தல் அரசியல போட்டியிட போறாரு, எல்லாமே ஓகே. இது வந்துட்டு பாஜக தமிழகத்துல நேரடியா காலூன்ற முடியல, இப்படி எல்லாம் சுத்தி வளைச்சு உள்ள வர்றதுக்கு பாஜக திட்டமிடுவதாக ஒரு பக்கம் வந்து செய்தி வந்துட்டு இருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மை சார்? ஏன்னா தீவிரமான அந்த இந்துத்துவ அரசியலை கையில் எடுத்து பரபரப்பா பேசிக்கிட்டு இருந்தவர் தான் அண்ணாமலை. திடீர்னு அவருடைய மனமாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு என்ன வருது, எங்க அவர் மனமாற்றம் ஏற்பட்டாருன்னு தெரியல, இப்போ வரைக்கும் தெரியாது. அப்போ பாஜக தான் இவரை இயக்குகிறதோ, ஏன்னா முதல் நாள் வரைக்கும் பாஜகவுடைய தலைவர்களை பார்த்துட்டு வந்திருக்கிறாரு, நிர்வாகிகளை பார்த்து வந்திருக்காரு, பிரதமரை பார்த்துருக்காரு, உள்துறை அமைச்சரை பார்த்துருக்காரு. அப்போ பாஜக பேனரில் அரசியல் செய்ய முடியாது, நீங்கள் ஒரு தனி கடையை போட்டு அரசியல் பண்ணுங்க அப்படின்னு அவங்களுடைய ஆசீர்வாதத்தோடு வந்திருக்கிறாருங்கிற மாதிரி தான் ஒரு சந்தேகம் இருக்கு. ஆனால் அந்த சந்தேகத்தை போக்க வேண்டிய கடமை அவர்கிட்ட இருக்கு. அதை எப்படி அவர் செயல்படுத்த போறாரு, எதை நோக்கி அரசியல் இப்போ கேட்க போறாரு, தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் போகிறப்ப அவர் என்ன மாதிரியான நிலைப்பாடு எடுக்க போறாரு, இந்த மாதிரியான விஷயங்கள்ல அவர் செயல்பாடு தான் அவரை வந்து அவர் வந்து அந்த பாஜகவினுடைய நிழல் இருக்காரா இல்லை தனித்துவமாக இவர் இருக்கிறாராங்கிறது அவர் செயல்பாடுகள் தான் முடிவு பண்ணும். ஓகே, இப்போ வந்துட்டு இப்போ கட்சி ஆரம்பிச்சிருக்கிறார் அப்படின்னும் போது இது திராவிட கட்சிகளுடைய ஒரு வீழ்ச்சி அப்படின்னு எடுத்துக்க முடியுமா சார்? இல்லை, திராவிட கட்சிகளுடைய வீழ்ச்சி அப்படின்னா திராவிட கட்சிகள் 50 வருஷத்துல தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி செஞ்சுருக்காங்க. திராவிட கட்சி வீழ்ச்சி அடையக்கூடாதுங்கிறதான் நம்மளை போன்றவர்களுடைய ஆசை. ஏன்னா இன்றைக்கி ஒட்டுமொத்த இந்தியாவில் உள்நாட்டு உற்பத்தியாக இருக்கட்டும், பெண்கள் பாதுகாப்பாக இருக்கட்டும், கல்வியாக இருக்கட்டும், பொருளாதாரமாக இருக்கட்டும், மருத்துவமாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே நீங்கள் வளர்ச்சி அடைந்த மாநிலம் தமிழ்நாடு. அதில் மாற்று கருத்தே கூட. நீங்கள் உலகத்தில் நீங்கள் அண்ணாமலை தான் சொல்லுங்க, உலகத்தில் இருக்கக்கூடிய டாப் மோஸ்ட் கம்பெனிஸில் எல்லாமே தமிழர்கள் இருக்கிறாங்க. எப்படி இருக்கிறாங்க? இங்கே உள்ள கல்வி கட்டமைப்பு, சாமானியனுக்கும் கல்வி கொடுத்துருக்கோம். இன்னைக்கு இந்திய உலகத்தில் இருக்கக்கூடிய நம்ம யூஸ் பண்ணுற பல ப்ராடக்டோடைய கம்பெனியோடைய சிஇஓ, எம்டி, ஜிஎம் அப்படின்னு பெரிய பெரிய பதவிகளில் நீங்கள் தமிழர்கள் இருக்கிறாங்கன்னா தமிழ்நாட்டில் 50 வருஷமாக திராவிட கட்சியில் போட்டு வச்சிருந்த ஃபவுண்டேஷன். ஒரு சாமானியனுக்கான கல்வி அவனுக்கு கிடைக்கணும், ஸ்காலர்ஷிப் கொடு, 8வது வரைக்கும் ஃபெயில் ஆக்காத, சத்துணவு போடு, மதிய உணவு திட்டம் போடு, வறுமையாக படிப்பு நிப்பாட்டக்கூடாது, இப்படி பார்த்து உருவாக்கிய மாநிலம். ஆனால் அந்த திராவிட சித்தாந்தத்தை ஒரு கட்டத்திற்கு மேலே கொண்டு போய் சேர்க்க முடியல. திராவிடமே என்ன, சாமானியனுக்கான அதிகாரம், அண்ணா சாமானியனுக்கான அதிகாரத்தை அப்படி கொடுத்தாரு. காங்கிரஸ் கட்சி ஒரு பண்ணையார் கட்சி, அங்கே வந்து சாமானியனுக்கு இடம் இல்லை, எளிய மனிதனுக்கான அங்கே வாய்ப்பு மறுக்கப்படுகிறதுங்கிறத அண்ணா அங்கே திமுக ஆரம்பிக்கிறார். கலைஞர் யார் என்ன பின்புலம், பேராசிரியர் அன்பழகன் என்ன பின்புலம், அப்போ சாமானியன் எளிய இளைஞர்களுக்கு வாய்ப்பு வேணும் அப்படின்னு தான் உருவாக்கப்பட்ட இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அதுக்கு பிறகு அதுலேருந்து பிரிஞ்சு போன கட்சி அதிமுக. 2 கட்சி தான் மாற்றி இருந்தது. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த அதிகார சுவையை அனுபவித்தவர்கள் நகலாமல் அங்கேயே உட்காந்துட்டாங்க. அடுத்தவர்களுக்கான வாய்ப்பை தராமல் மறுத்துட்டாங்க. இளைஞர்கள் உள்ளே வராமல் கதவை போட்டு மூடிட்டாங்க. அப்போ அது வந்து கலைஞர் இருக்க வரைக்கும் ஓரளவுக்கு பேலன்ஸாக இருந்துச்சு, அந்த பக்கம் ஜெயலலிதா இருக்க வரைக்கும் ஓரளவுக்கு பேலன்ஸாக இருந்துச்சு. அவங்க போன பிறகு முற்றிலுமாக ஒரு இரும்பு கேட்டை போட்டு போயிட்டாங்க. அப்படிங்கும்போது அந்த இளைஞர்களுக்கான ஒரு அரசியல் தாக்கத்தை தீர்க்கிறதுக்கு எங்கே இடம், யார் தலைவர் அப்படின்னு அவங்க அப்படியே சுற்றிட்டு இருக்கப்போ தான் ஆட்டோமேட்டிக்காக விஜய் வந்து மாற்றுறாரு, அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. இப்போ விஜய் பண்ணக்கூடிய ஏறக்குறைய அதே அரசியலை தான் அண்ணாமலை முன்வர். இளைஞர்களை குறிவைத்து, ஜென்சி இளைஞர்களை குறிவைத்து, அதனால சோசியல் மீடியாவில் தன்னுடைய இதை ஆரம்பிக்கிறார். அப்போ இங்கே இருக்கிற ஆட்கள் விஜய் அண்ணாமலையினுடைய ஆதரவாளர்களாக கூடிய பல பேர் அங்கே போயிருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு 24 மணி நேரத்தில் குறைந்தபட்சம் 50 லட்சம் பேர் அவருடைய இதில் சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது.
அண்ணாமலையின் வருகை தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். விஜய் அவர்களுக்கு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். தாவேகாவுக்கு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். கண்டிப்பாக. ஸோ இப்போ இனி வருங்காலங்களில் பார்த்தீங்கன்னா முன்னெல்லாம் வந்து டிஎம்கே ஏடிஎம்கே அப்படின்னு இருந்தது மாதிரி இப்போ வந்துட்டு ஒருவேளை விஜய் வேசஸ் அண்ணாமலை அப்படின்னு களம் மாறுதா சார்? இல்லை, அப்படி நம்ம சொல்ல முடியாது. திமுகவும் தன்னை புதுப்பித்துக் கொள்ளக்கூடிய வேலை செய்கிறாங்க, அதிமுகவும் தன்னுடைய வேலை செய்கிறாங்க. அரசியல் களம் எப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஆனால் அடுத்த அரசியல் களம்ங்கிறது இளைஞர்களுக்கான களம். இளைஞர்னா நான் சொல்கிறது 50 வயசுக்குள்ளே இருக்க இளைஞர்கள் வரைக்கும். அவங்க 18லேருந்து 50 வயசு வச்சுக்கோங்க. 50 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய அரசியல் தான் அடுத்த ஒரு 25 வருஷத்தை தீர்மானிக்க போகுது. அப்போ அவர்களுக்கான அரசியலை 2 திராவிட கட்சிகளும் செஞ்சால் தான் அவர்கள் அந்த அரசியல் தொட முடியும். அதை என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. இப்போ உள்ள நிலைமையை பொறுத்த வரைக்கும், இன்னைக்கு கரண்ட் பொசிஷனை பொறுத்த வரைக்கும் விஜய் அண்ணாமலையினுடைய வருகைங்கிறது தாவேகாவுக்கு ஒரு பெரிய ஒரு அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய அரசியலாக தான் இருக்கும். கண்டிப்பா. இது ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா அண்ணாமலை பேசிட்டு இருக்கும்போது திருமாவளவன் இப்போ வந்து பெருசாக குறிப்பிடலை, அது ஒரு குறையாகவே வந்து பார்க்கப்பட்டுட்டு வருது அப்படின்னும் போது எதை புறக்கணிக்கிறார் அண்ணாமலை? இல்லை, அண்ணாமலை யாரையுமே பெருசாக மென்ஷன் பண்ணல. ஏபிஜே அப்துல் கலாம் சொல்கிறாரு, நல்ல கண்ணு யார் சொல்கிறாரு, மற்றபடி யாரையுமே அவர் கொள்கை விளக்கமாக அது வரைக்கும் சொல்லலை. என்ன கொள்கையில் நான் பயணிக்க போகிறோங்கிறத கிளியர் கட்டாக சொல்லலை. அந்த திராவிட அரசியல் பண்ண போகிறேன், இல்லை வந்து செக்குலர் பாலிடிக்ஸ் பண்ண போகிறேன், இல்லை ஒரு மதவாத அரசியல் பண்ண போகிறேன், ஒரு இந்துத்துவ அரசியல் பண்ண, எதுவுமே ஒரு கிளாரிட்டியாக சொல்லலை. நாங்கள் இதில் நல்ல விஷயங்களை முன்னிலைப்படுத்திக்கிடுவோம், நாங்கள் ஒரு 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 பைலா ஒன்று போட்டுக்கிடுவோம், ஒருத்தர் இத்தனைக்கு மேலே தடவைக்கு மேலே நிற்கக்கூடாது, இது ஆட்சிகள் பதவிகள் மாறிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அவுட்லைன் தான் சொல்கிறார். இவர் கோர் ஒரு ஐடியாலஜிக்கலாக என்னங்கிறது ஒன்றும் தெரியாது. அப்படிங்கும்போது தமிழ்நாட்டில் ஒரு தலைவராக இருக்கிறாரு, அகில இந்திய அளவில் அறியப்பட்ட ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக ஒரு கட்சியினுடைய தலைவராக இருக்குது. அவர் பேரை சொல்லலை, எந்த கட்சி பேருமே சொல்லலையே. அப்படிங்கும்போது அவர் அடுத்தடுத்த காலகட்டங்களில் அவர் ஐடியாலஜிக்கலாக யாரெல்லாம் கோட் பண்ணுறாரோ அதை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். அவர் நேரடியாகவே கட்சியை ஆரம்பிச்சிருக்கலாமே, ஏன் இயக்கத்தின் மூலமாக கட்சிக்கு வரணும்னு நினைக்கிறார்? இல்லை, ஒன்றும் டைம் இருக்கு. அடுத்த தேர்தல் வந்து உள்ளாட்சி தேர்தல் தான். உள்ளாட்சி தேர்தலுக்கு குறைஞ்சபட்சம் 2-3 மாதம் டைம் இருக்குது. அப்போ இது வந்து ஒரு டெஸ்ட் பார்க்குறாரு, நமக்கு என்னென்ன மாதிரியான ஒரு ரிசல்ட் வருது, பல்ஸ் எப்படி இருக்குது, சோசியல் மீடியாவில் நமக்கு எஃபெக்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒரு ஒரு டெஸ்ட் பண்ணி பார்க்குறாரு. கட்சி ஆரம்பிக்க போகிறது உறுதி, அதெல்லாம் பண்ணிட்டார். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு வார்ம் அப் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறத ஒரு டெஸ்ட் மாதிரி பண்ணி பார்க்குறாரு. இதற்கு பிறகு தாவேகாவினுடைய வீழ்ச்சி ஆரம்பம் அப்படின்னு எடுத்துக்க முடியுமா? இதை தாவேகாவுக்கு வீழ்ச்சியே கிடையாதுங்க, வீழ்ச்சியே கிடையாது. அடுத்த அரை நூற்றாண்டுகளுக்கு தாவேகாவினுடைய தாக்கம் தமிழ்நாட்டில் இருக்கும். நம்மளாம் வந்து குறைத்து மதிப்பிட்ட ஆட்களில் நானும் ஒருத்தன். ஆனால் தேர்தல் முடிவுக்கு பிறகு அது எல்லாம் மாறி இருக்கு. ஏன்னா மக்கள் சாதி, மதம், காசு, பணம், பாரம்பரியம் எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடைச்சிட்டு ஓட்டு போட்டிருக்காங்க. அது வெறும் வந்து பாத்தீங்க அப்படின்னா விஜய்க்காக மட்டுமே விழுந்த ஓட்டு. விஜய்க்காக மட்டும் கிடையாது, இவர்களுக்கான எதிரான ஓட்டுகள். இந்த 2 கட்சிகளுக்கு எதிராக மக்கள் அவ்வளவு கோபத்தில் வாக்களிச்சிருக்காங்க. அப்படிங்கும் போது விஜய் பண்ணக்கூடிய அரசியலுங்கிறது ஒரு மதசார்பற்ற அரசியலை பண்றார். எஸ்சி எஸ்டி மைனாரிட்டி இந்த அரசியல் இதுவே கிட்டத்தட்ட 35% இருக்கு இந்த ஓட்டு. கரெக்டாக விஜய் அந்த அந்த திமுகவோட பேஸை பிடிச்சிட்டார். இதை வந்து மேலும் மேலும் தான் வலுப்பெறும். அவர்களுக்கான அங்கீகாரத்தை கொடுக்குறாரு, அமைச்சரவையில் அவர்களுக்கான சீட்டை கொடுக்குறாரு, அவர்களுக்கான உரிமைகளை பேசுகிறார், அந்த அரசியலை தான் கையில் எடுக்கிறார். அப்படிங்கும்போது அந்த ஓட் பேங்கே 35%. அதோடு சேர்த்து அடுத்த தேர்தலில் வர்றப்ப இப்போ அவருடைய ரசிகர்களாக இருக்கக்கூடியவர்கள் வாக்குரிமை பெற்றவர்களாக மாறிடுவாங்க. அப்படிங்கும் போது அது வந்து ஒன்றும் தான் வலுப்பெறும். ஆனால் எங்கே ஒரு சிக்கல் வரும் அப்படின்னா, ஆட்சி மீது கடுமையான விமர்சனங்கள் வந்தால் இது மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆட்சி மீது விமர்சனத்தை காட்டிலும் கோபம் ஏற்பட்டால், நான் சொல்கிறேன், அந்த மாதிரியான ஒரு கோபம் ஏற்படக்கூடிய மாதிரியான சம்பவங்களோ ஆட்சியிலையோ நடந்ததுன்னா. இல்லை, நான் தெரியாம தான் கேட்குறேன், உண்மையுமே விஜய் மீது வந்து மக்கள் கோவப்படுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, ஆட்சியின் மீது சொல்கிறேன். ஒரு ஆட்சி நடத்துவது யார்? விஜய் அவர்கள் தானே. ஆட்சியில் ஒரு பெரிய எப்படி 99-96 அந்த மாதிரி ஜெயலலிதா இருந்தாங்க, பெருவாரி வாக்களித்து வெற்றி பெற வச்சாங்க. 96 அந்த மாதிரி தோக்கடிச்சாங்க தமிழ்நாட்டில். எங்களுக்கு இலவசமே வேண்டாம் அண்ணா, நீங்கள் நிம்மதியாக ஆட்சி பண்ணுங்க அண்ணா சொல்கிறேன். அவர்களுக்கே ஒரு பிரச்சனை வரணும், என்ன பண்ணுவாங்க கடைசியில்? எது நடந்தாலும் நமக்கு அண்ணன் பக்கம் தானே நிற்போம் அப்படின்றாங்களே. இந்த மாதிரியான ஒரு அந்த மாற்றம் அவங்களுக்கே ஒரு சில இடத்துல மாற்றம் ஏற்பட்டால், நான் சொல்றது ஒருவேளை ஏற்பட்டால் தான் மாறுமே ஒழிய, இல்லாட்டி அவர் அடுத்த ஒரு 25 வருஷத்துக்கு அவருக்கான ஒரு அரசியலை ஸ்ட்ராங்காக போட்டார். தமிழ்நாட்டில் இந்த அரசியல் தான் எடுபடும். பெண்களை மையப்படுத்தி, சிறுபான்மையை மையப்படுத்தி, தலித்துகளை மையப்படுத்தி இந்த அரசியல் களம்ங்கிறது தமிழ்நாட்டில் எடுபடும். இது ஒரு ஸ்ட்ராங் பேஸ், அதை போட்டார் அவர். தெரிஞ்சு போட்டார், தெரியாமல் போட்டார்ல, ஒரு ஸ்ட்ராங்கான பேஸை போட்டார். ஆனால் இது வந்து கண்டினியூமாக நீங்கள் சொன்ன மாதிரியான கை கொடுக்கும். ஒருபடி ஒரு ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு ஆட்சியின் மீது ஒரு அதிருப்தி ஏற்பட்டால ஒழிய
மற்றபடி இந்த பேஸை வந்து உடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இன்னொரு பக்கம் பாருங்க, அவன் அண்ணாமலை அவர்கள் வந்துட்டு இப்போ வந்துட்டு வந்திருக்கிறார் அப்படின்னும் போது அவர் எந்த மாதிரியான ஒரு ஐடியாலஜிக்குள்ள போவார் அப்படின்னு யூகம் இருக்குதா? ஏன்னா வந்துட்டு அவர் மதச்சார்பற்ற அரசியலை தான் கையில் எடுப்பார் அப்படின்னு ஒரு பக்கமும், இன்னொரு பக்கம் திராவிட சித்தாந்தம், தமிழ் தேசியம் அதை கூட வந்து கையில் எடுப்பார் அப்படின்ற மாதிரியும். ஸோ இப்போ விஜய், நீங்க சொன்ன மாதிரி விஜய் அவர்கள் வந்துட்டு இப்போ மதச்சார்பற்ற அரசியலை பண்றார், அவருக்கு ஆப்போசிட்டா பண்ணணும் அப்படின்னா அதற்கான அரசியலாக என்னத்தை கையில் எடுப்பார்? மக்கள் எப்படி அவரை வந்து ஆதரிக்க போறாங்க? விஜய் பண்ண அரசியல்ல இருந்து கொஞ்சம் ஒரு சாஃப்டான இந்துத்துவ அரசியலை பண்ணுவார். இந்துத்துவ அரசியல் இருக்கும் அப்ப கண்டிப்பா இருக்கும். ஏன்னா இதை எதிர்த்து தான் அதை அரசியல் பண்ண போறாரு. விஜயினுடைய அரசியலை எதிர்த்து தான் அவர் அரசியல் பண்ண போறாரு தமிழ்நாட்டில். அப்போ அதுக்கு எதிரான அரசியல் தானே இவர் பண்ணி ஆகணும். அதே அரசியல் பண்ண முடியாது, அதை எதிர்த்து அரசியல் தானே. இப்போ அதை எதிர்த்து இருக்கக்கூடிய ஆட்கள் தன் பக்கம் கொண்டு வரக்கூடிய அரசியல் தான் பண்ணுவார். அப்போ ஒரு சாஃப்ட் இந்துத்துவ அரசியலை தான் அவர் கையில் எடுப்பார். அப்ப இனிமே வந்து பாத்தீங்கன்னா தொங்கு சட்டசபை தான் வரும் போல இருக்குது. ஆளாளு கட்சி ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஓட்டுகள் பயங்கரமா சதற. அப்படி சொல்ல முடியாது. நாளைக்கு அடுத்த தேர்தல் 5 வருஷம் இருக்கு. 5 வருஷத்துக்குள்ள என்ன நடக்க போகுதுங்கிறது தெரியாது. ஆட்சி மாற்றம், கட்சிகள் மாறலாம், புதிய ஆட்கள் வரலாம். 2024ல் ஒரு விஜய்ங்கிற ஒரு கட்சி ஆரம்பிப்பாருங்கிறது தெரியுமா? நாடாளுமன்ற தேர்தலில் திமுக 40க்கு 40 ஜெயிக்குது. அப்போ என்ன சொன்னாங்க? இந்த கொம்பனாலையும் திமுக வீழ்த்த முடியாதுன்னாங்க. அந்த மாதிரி ஜெயலலிதா என்ன சொன்னாங்க? கண்ணு கட்டி தூரம் வரைக்கும் எதிரியே கிடையாதுன்னாங்க. மோடி என்ன சொன்னார்? நாடாளுமன்றத்தில் காங்கிரஸுக்கு நீங்கள் பார்வையாளர் தான் உட்காரணுன்னாரு. அப்போ நாளைக்கு என்ன நடக்குதுன்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் விஜய் அடுத்த இதுக்கான ஒரு அரசியலை ஸ்ட்ராங் பண்ணுற வேலையை பண்ணிகிட்டே இருக்கு. இந்த ஓட் பேங்க் விஷயங்கள் பண்ணுறோம். ஆட்சி ஓரளவுக்கு உண்மையாக சொல்ல போனோம்னா விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நேர்மையான ஒரு அரசியலை பண்ணணும்னு நினைக்கிறார். நேர்மையான அரசியலை பண்ணுவோம், நம்ம காசு பணம் பேரு புகழ் எல்லாம் பார்த்துட்டோம், ஆனால் ஒரு நமக்கு வந்து அரசியல் அதிகாரத்தோடு இருக்கணும், ஒரு நேர்மையான ஒரு அரசியலை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறார். ஆனால் அதுக்கு அரசாங்க இயந்திரம் ஒத்துழைக்கணும், அதிகாரிகள் ஒத்துழைக்கணும், அமைச்சர்கள் ஒத்துழைக்கணும். இவ்வளோ இருக்கு. விஜயே நல்லது செய்யணும்னு நினைச்சா கூட சுற்றி இருக்கலாம் பண்ண முடியாது. அது வந்து எல்லா ஜெயலலிதாவுக்கு நடந்திருக்கு, கலைஞருக்கு நடந்திருக்கு, ஸ்டாலினுக்கு நடந்திருக்கு. கண்டிப்பாக. அப்போ எவ்வளோ அவங்களாம் அரசியல் அனுபவம் உள்ள ஆட்களுக்கு நடந்திருக்கு. முதல் முறையாக வந்தவங்களுக்கு இவ்வளோ சிக்கல் இருக்கு. இதெல்லாம் அவர் எப்படி டேக்கர் பண்ண போறாரு, ஓவர்டேக் பண்ணி வர போறாரு, எப்படி ஒரு எல்லோரும் உங்கள் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகக்கூடிய ஒரு கவர்மெண்ட்டை ரன் பண்ணி கொண்டு போறாருங்கிறதெல்லாம் அவருக்கு ஒரு பெரிய சேலஞ்ச். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு திமுக, அதிமுக, அண்ணாமலை, பாஜக எல்லா கட்சிகளையும் சமாளிக்கணும். இத்தனை எதிர்கட்சிகளையும் சமாளித்து, அரசியல்வாதி அதிகாரிகளை சமாளித்து, அவர்களுக்கு இருக்கக்கூடிய அமைச்சர்களை சமாளித்து ஒரு அரசாங்கத்தை கொண்டு போகணும். மிகப்பெரிய வேலை. கண்டிப்பா. அந்த வேலையை எப்படி செய்ய போறார், வெற்றிகரமாக செய்வாரா அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். ஒரு சாமானியனாக நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி வந்து முன்வைக்கணும்னு நினைக்கிறேன். உண்மையிலேயே இவ்வளவு காலம் வந்துட்டு பாஜகவில் வந்து அண்ணாமலை வந்து பயணப்பட்டிருக்கிறார். இன்னைக்கு வந்து ராஜினாமா கடிதத்தை கொடுத்துட்டு வெளியில வந்திருக்கிறார். உண்மையிலேயே ஒரு பாஜக விட்டு வெளியே வந்துட்டாரா, இல்லை இதுவும் பாஜகவினுடைய ஒரு அஜெண்டான்னு எடுத்துக்க முடியுமா? ஒரு சந்தேகம் இருக்க தான் செய்யுது. ஏன்னா பாஜகவால் ஈர்க்கப்பட்டு பாஜக சித்தாந்தத்தில் உள்வாங்கி அந்த அரசியலுக்கு போனவர். ஆமாம், ஆக்சிடென்டாலாம் அவர் போல. அப்படிங்கும் போது ஒரு சந்தேகம் எல்லோருக்குமே இருக்கு. அந்த சந்தேகத்தை போக்க வேண்டிய பொறுப்பு அண்ணாமலைக்கு இருக்கு. அவர் செய்யக்கூடிய செயல்பாடுகள் இருக்கு, அவர் நடந்து கொள்ளக்கூடிய விஷயத்தில் இருக்கு. அதை அவர் என்ன பண்ண போறாருங்கிறத அவருடைய செயல்பாடு வச்சு தான் நமக்கு தெரியும். கண்டிப்பாக சார். ஸோ எங்கள் கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி.